வீடியோ ஆப்ஷன் தெரியுதா உங்களுக்கு? சரிங்க, இருங்க இருங்க, வரல. ஸ்டார்ட் மை வீடியோ. ஓகே, வந்துச்சுங்களா? டன். எவ்ரிதிங் ஓகேவா? யா. ஓகே. ஆமா மேடம். ஆரம்பிச்சலாம் சார். Welcome you all again after a short break. So ஷட்கர்மா அப்படின்னு ஒரு பார்ட் ஹட்ட யோகால இருந்து சொன்னேன். அந்த ஷட்கர்மாவில் 6 பியூரிஃபிகேட்டரி ப்ராக்டிசஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூனோ வாட் இஸ் ஹியூமனிட்டி இருந்தாலும் அதை கொஞ்சம் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் கடன்னு ஓடும். ஓகே. ஷட்கர்மால 6 பியூரிஃபிகேட்டரி ப்ராக்டிசஸ் இருக்கு. அந்த 6 பியூரிஃபிகேட்டரி ப்ராக்டிசஸ் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். தட் இஸ் நேத்தி. அதுல நேத்தி கிரியா அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. அது என்னது? நேசல் கிளென்சிங். வாட் இஸ் தட் நேசல் கிளென்சிங்? இரு நாசிகள சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பாத்தீங்கன்னாக்கா they will drive the little finger inside the nostrils and they will clean in the public. இப்பலாம் பண்ணா the protein particle of COVID-19 also will go along with the tip of the little finger and enter the nostrils, reach the throat region, stay there for comfortably for 3 or 4 days, and then it will get energized, get into the lungs, block and kill it. நமக்கு யோகாலாம் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன், கனெக்ட் பண்றேன். nasal cleansing with either saline water. நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சொசைட்டி they complicate things and make the people become afraid of those practices. எளிமையான வழியா அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் டெய்லி எப்படி தெரியுங்களா பண்றேன்? ஸோ எப்படி பண்றேன்னாக்கா, இப்ப கொரோனா வந்ததுனால பண்றது இல்ல, அது எப்பயுமே பண்றதுதான். டெய்லி பண்ணலாம், இல்ல 2-3 டைம்ஸ் இன் வீக் பண்ணலாம். we are going to catch cold அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடியே you will start doing this. ஒண்ணு இல்ல, you wash your hands with soap. நீங்க கையில உள்ளங்கை நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்க சோப் போட்டு. ஏன்னா சோப் போட்டு ஏன் கழுவுன்னு சொல்றாங்கன்னாக்கா, அந்த கொரோனா வைரஸ்க்கு மேல there will be oily covering. அந்த ஆயிலி கவரிங்கை நம்ம சோப் போட்டு அழிச்சிட்டோம்னா the corona virus is killed on the external limb itself. அதுக்கப்புறம் நம்ம கண்ணுல வச்சாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை, வைக்க கூடாது சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், you wash your hands with soap twice, ensure that the palms, the left palm or the right palm is very clean. If you are very sure that you have cleansed the left palm very thoroughly, then you make it like a cup. அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். சுட்டு வெதன்னு இருக்கிற தண்ணியில அதுல ஒரு சிட்டிக்கு உப்பு, ஒரு முக்கால் அளவு டம்ளர்ல ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டு நீங்க அதை கொஞ்சம் கரைச்சிட்டு லைட்டா கரைச்சிட்டு அந்த வெதன்னு இருக்கணும். ஏசி ரூம்ல இருந்துட்டு வச்சுட்டு 1/2 மணி நேரம் சேர்ந்து செய்யக்கூடாது. வெதன்னு இருக்கணும், மூக்கு உள்ள பொறுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு போயிடக்கூடாது. வெதன்னு இன் இங்கிலீஷ் யூ கால் தட் ஆஸ் luke warm water. அது மாதிரி வச்சுட்டு இந்த உள்ளங்கையில ஊத்தி இந்த மேல் உதடு இருக்கு பாருங்க, மேல் உதடுக்கு மேல அப்படி வச்சு மேல் உதடுக்கு மேல வச்சு இரு நாசிகளை அந்த உப்பு தண்ணி உள்ள அமிழ்த்தி அந்த நீங்க இப்படி ஒரு மூக்கு மூடுனீங்கன்னா கொஞ்சம் நீங்க கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், தெரிய மாட்டேங்குது நீங்க காமிக்கிறது. பாருங்க
அந்த உள்ளங்கையில இருந்து தெரியல. சரி சரி சரி. ஓகே. அது எப்படி பண்ணனும்னா இத மாதிரி இந்த கப் மாதிரி இப்படி வச்சுக்கணும். அதுல வந்து தண்ணி ஊத்திக்கணும். நீங்க மேல் உதட்டுக்கு மேல இரு நாசிகளுக்கு கீழே இந்த உள்ளங்கையை நீங்க கொண்டு போய் அமர்த்திக்கணும். அது மாதிரி அமர்த்திட்டு நீங்க இரு நாசிகள் வழியா அந்த தண்ணியை வந்து ஆக்சுவலா குடிக்கிற தோரணையில இழுக்கணும் உள்ள. அப்படி இழுத்தீங்கன்னா it will come to the throat region, to the mouth it will come. அந்த தண்ணியை நீங்க வெளியே துப்பிடலாம். அது மாதிரி நீங்க அந்த ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர்ல இருக்கிற அந்த உப்பு தண்ணியை வந்து ஒரு 4 தடவை 5 தடவை you can drink, spit it out, drink, spit it out, drink, spit it out. அது மாதிரி பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது you close only one nostril, blow through the other. அதே மாதிரி you blow several times, 4 or 5 times. அதுக்கப்புறம் இந்த nostril அடிச்சிட்டு you blow through this. Never you hold both and try to blow. That will increase the undesirable pressure into the ears. It may damage the hearing. That's why I insist that you should keep only one nostril closed to blow through the other nostril. அது மாதிரி ஒரு 4 தடவை 5 தடவை ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி you will still have some more water. அதை நீங்க அந்த உப்பு தண்ணி ஒரு கலக்கு லைட்டா கலக்கிட்டு அந்த உப்பு ஏதாவது இருக்காது, எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும், இருந்தாலும் அது கீழே படிஞ்சிடும். மேலோட இருக்கிற தண்ணியை நீங்க வந்து வாயில கொட்டி அதை ஊற்றி நீங்க வந்து யூ கேன் gargle it. அந்த தண்ணியை நீங்க வெளியே துப்பிடலாம். ஆனா நீங்க அதுக்கடுத்து வாயை கழுவக்கூடாது. You can do this before going out in the light of corona. After you come back also you can do it. அப்படியே நீங்க தவறி போய் வச்சிருந்தாலும் anything that enters to harm you will be killed there, through the nostrils, in the nasal passage, in the throat region. Even the residue, that saline residue will enter even to the lungs. அப்ப அந்த பாதையெல்லாம் இருக்கும்போது அந்த பாதை வழியா உள்ள போகும்போது அது இறந்துரும். ஓகே, இப்போ அந்த நேத்தி கிரியா பத்தி சொல்றோம். nasal cleansing with either saline water or waxed string. எனக்கு புத்தர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? சின்ன பையனா இருக்கும் போதே நான் அதை படிச்சேன். நான் என்னன்னா, வேதம் சொல்லுது, இவர் சொல்றாரு, அவர் பெரிய ஆளு, இதெல்லாம் வச்சு நீ நம்ப வேணாம். யார் சொன்னாலும் சரி, you make the inquiry within yourself. இது சொல்லப்படுறது சரியா, இது நமக்கு பொருந்துமா? அந்த வேக்ஸை தடவி, வேக்ஸ்டு ஸ்ட்ரிங், அந்த நூல்ல வேக்ஸை தடவி இதை வந்து பிராக்டிக்கலா நானே செய்யறது இல்லை. அது மாதிரி யாரும் செஞ்சு அதை பத்தி ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி நான் பார்க்கல. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தோ என்னவோ, அது வந்து என்ன பொறுத்தவரை இந்த வேக்ஸ்டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்ம இறந்து போன BKS ஐயங்கார் கூட இதெல்லாம் ரொம்ப உடல் அசுத்தம் அதிகமானவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லப்படுறது, இந்த மாதிரி கிளென்சிங்லாம் தேவை. நம்ம உடம்பு ஏற்கனவே சுத்தமாலாம் வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. பட் ஐ கீப் டூயிங் த nasal cleansing using saline water. அதை நான் என்ன பண்றேனோ அதை வந்து ஐ டீச் பீப்புள் ஆல்சோ. அதனால வந்து இதை பண்றதுனால நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பெனிஃபிட்ஸ்க்கே வரவே இல்லை. நம்ம அது வேணாம், அது நம்ம என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போறோம். ஓகே, ஐ ரெக்கமெண்ட் பர்சனலி nasal cleansing with saline water. ஓகே, நெக்ஸ்ட் தௌத்தி. தௌத்தினா என்ன? cleansing technique of eyes, ears, tongue, esophagus, stomach, rectum and anus. இதெல்லாம் வார்த்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்கள், காதுகள், நாக்கு, உணவு குழாய், வயிறு, ரெக்டம், ஆசன வாய்க்கு முன்னாடி மேலே, அதுக்கப்புறம் ஆசன வாய். ஸோ இது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்றதுக்கு தௌத்தியில டெக்னிக்ஸ் இருக்கு. என்னென்ன டெக்னிக்ஸ ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. தந்த தௌத்தி, ஜிஹ தௌத்தி, நாக்கு வழிக்கிறது, கர்ண தௌத்தி, கபால் ரந்திர தௌத்தி, சக்ஷு தௌத்தி, வரிசார தௌத்தி, வஹ்னிசார தௌத்தி, வஸ்திர தௌத்தி, மூல சோதனா அது வந்து ஆசன வாயை கிளீன் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, நவுலி அப்டாமினல் மசாஜ். நம்ம யோகா எல்லா விஷயத்திலும் நிறைய மெசேஜ் தருது.
அவ்வளோ இருக்கு. ஆனா வந்து எவ்வளவு டைம் கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த டைம் பத்தாது, அவ்வளோ இருக்கு அதுல. அப்டாமினல் மசாஜ். மசாஜ் நீங்க அழுத்தி பண்றது, அழுத்தி பிசைஞ்சு கொடுக்குறீங்க. The rectus abdomini muscles are contracted and isolated vertically. நீங்க அந்த வயிற்று சுவர் முன்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்க வந்து அதை வந்து அதை கான்ட்ராக்ட் பண்றீங்க. கான்ட்ராக்ட் பண்றேன்னா இப்ப நீங்க இப்படி கை தூக்குறீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பைசெப்ஸ்னு ஒரு மசில் இருக்கு. இப்ப நீங்க வந்து இதை கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க மடக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் திங்கிங் இன் யுவர் மைண்ட், அது பிரெயின்ல இருந்து ஆக்டிவேட் ஆகுது த்ரூ த நர்வஸ் சிஸ்டம். இங்க வந்துட்டு நான் வந்து பைசெப்ஸ் இந்த மசில்ஸ் வந்து யூசிங் மை நர்வஸ் சிஸ்டம், யூசிங் மை மசில்ஸ், I am contracting this biceps. Because of that only I am able to reduce the angle between the forearm and the upper arm. Unless I contract the muscle, this muscle, I won't be able to bring the forearm towards my shoulder. அந்த கான்ட்ராக்ஷன் அதே மாதிரி நீங்க வந்து இந்த அப்டாமினல் வால் கான்ட்ராக்ட் பண்ணி உள்ள இழுத்து டுவர்ட்ஸ் தி ஸ்பைன் உள்ள இழுத்து அதை வந்து வெர்டிகலா நீங்க கொண்டாடணும். உள்ள தள்ளி வெர்டிகலா நிறுத்தணும். நீங்க அதை ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட்னா சில பேருக்கு வந்து நீங்க அஸ்வினி முத்ரா, இது மாதிரி சஹஜோலி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா அப்படிலாம் இருக்கு. அஸ்வினி முத்ரான்றது வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் யுவர் anus sphincter muscle. Contract that muscle, pull it in towards your head. ஏதோ உடம்புக்கு நடுவுல ஒரு நூலை பாஸ் பண்ணி அந்த இடத்த இறுக்கி கட்டி மேல் பக்கமா இழுத்தாக்கா எப்படி பண்ணுமோ என்ன ஆகுமோ அத மாதிரி ஒரு கற்பனையை பண்ணிட்டு யூ கான்ட்ராக்ட் தி anus sphincter muscles, pull it inside towards the head. அத மாதிரி. சோ பந்தான்றது வந்து one second. அதே மாதிரி நீங்க எப்படி வந்து அதை கான்ட்ராக்ட் பண்ண அந்த அஸ்வினி முத்ரான்றதுல நான் சொல்லும்போது நீங்க வந்து அந்த anus sphincter muscles கான்ட்ராக்ட் பண்ணி உள்ள இழுக்கிறீங்க. அப்படி இழுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மசில் மட்டும்தான் கான்ட்ராக்ட் பண்ணி இழுக்கணும். ஆனா பழக்கம் இல்லாம பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா பெரினியம் மிட் பாயிண்ட் ஜெனிட்டல் பாயிண்ட்டுக்கும் ஆனஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து பெரினியம் மிட் பாயிண்ட். அப்ப பெரினியம் மிட் பாயிண்ட் பெரினியம் அந்த பெல்விக் ஃப்ளோரையும் சேர்த்து கான்ட்ராக்ட் பண்ணும். as you become conversant with the practice, you will be able to isolate these muscles. நீங்க அஸ்வினி முத்ரா செய்யும்போது you will not contract the பெரினியம் மிட் பாயிண்ட். அதே மாதிரி நீங்க வந்து அப்டாமினல் வால் கான்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து நவுலி பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது you have to isolate. இப்ப பத்தகோணாசனா செய்யறாங்கன்னா பத்தகோணாசனா செய்யும்போது பாத்தீங்கன்னாக்கா பஸ்சிமோத்தானாசனா செய்யும்போது பாத்தீங்கன்னாக்கா for some people, for some beginners, a cramp will happen in the abdominal muscle. அது கரெக்ட். ஏன்னா you are involving suddenly, you are involving the rectus abdomini muscle suddenly. அது பிராக்டிஸ் ஆன பிறகு ரெகுலரா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு, those who are religiously regularly keep practicing these things, they will not get the cramps. அந்த ஐசோலேஷன்ன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். The rectus abdomini muscles are contracted and isolated vertically. சரி, இதுல வந்து நவுலி கிரியா, நவுலி சலனா, இந்த மாதிரிலாம் நல்ல டீப்பா நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இப்ப போல அடுத்தது போறோம். பஸ்தி. இதை வச்சுதான் இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து எனிமா கொடுக்குறாங்க. ஈவன் இன் ஆயுர்வேதா, மெடிக்கேட்டட் ஆயில்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்சர்ட்டட், sent through the anus, and the medicine will be given time to stay for some period, and after that it has to be expelled out. இதெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம ரிஷிகள் யோகிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க without any external tools. ஆத்துக்கு போவாங்க, ஆத்து தண்ணி மட்டத்துக்கு கீழே the hip will be immersed, and with their conscience and consciousness they will suck the abdomen, the water, river water, through the anus region. The water will enter the colon
that is descending transverse, ascending colons, and with that water they will come out. They will do Nauli Kriya, Nauli Chalana, all that, everything that is sticking inside these colons, walls of the inner sides of the walls of the colons, whether it is ascending, transverse, or descending, everything will be brought to the liquefied state, and they will come out of the, they will on the outer side of the banks, they will throw away everything, cleansing this region. Basti. Then Trataka. Trataka, it is a technique of gazing steadfastly upon an object, such as a candle flame. Such as a candle flame. Yantra. You can choose a black round kept at a distance. It can be an external image. You can look at the, you can keep your gaze on the rising moon, which is at 30-degree angle in front of you from the horizontal. Sun, within an hour after the sun raises above the horizon. நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் வந்து அஸ்தமிக்குது, அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்குள்ள நீங்க வந்து you can keep your gaze fixed on the sun that is going down below the towards the western dip. நீங்க அது மாதிரி பார்க்கலாம். You can light a flame or candle. நம்ம வீட்ல விளக்கு, எல்லா விளக்கும் எலக்ட்ரிக் லைட்ஸ்லாம் நிறுத்திட்டு அந்த ஒரு லைட்டை மட்டும் ஒரு ஜோதி, that is called ஜோதி திராடகா. ஸோ அது மாதிரி technique of gazing steadfastly upon an object such as a candle flame or yantra, எது வேணா இருக்கலாம். ஸோ அதுல நிறைய திராடகா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்ஷண திராடகா, दक्षिण जातृ, वाम जातृ, नासिकाग्र दृष्टि, भ्रूमध्य दृष्टि. So the mari nariya Tradaka techniques irukku. Okay, next we are going to the Kapalabhati pranayama. Kapalabhati pranayama. Pranayama is the Yama, Niyama, Asana, Pranayama. That is the 4th limb in Ashtanga Yoga. Idhula vandu it is coming as a, in the Hatha Yoga it is coming as Kapalabhati Pranayama. Yeah, the Pranayama vandhathu, it deals with your breath. Normala namakku vandu breathing na eppadi iruknom? Inhalation we do giving some effort. We inhale. And then we exhale. Evlo duration ku? The time you have taken to inhale, the time you take to exhale, idu rendu samama irundha okay. Aprom when you want to inhale, you put some effort. ஏன்னா இந்த டயஃப்ராம் வந்து நீங்க வந்து இப்படி இருக்கிறது வந்து this is like that. இந்த டயஃப்ராம் நீங்க மூச்சு உள்ள அழுத்தினா லங்ஸ்க்கு போய் லங்ஸ் வந்து கீழே அழுத்தி டயஃப்ராம் கீழே அழுத்தி டயஃப்ராம் வந்து உங்களுக்கு அப்டாமினல் விசரா எல்லாத்தையும் கீழே அழுத்தி ஒரு மசாஜ் பண்ணணும். அப்புறம் நீங்க அழுத்தம் வந்து ஸ்ப்ரிங்கை அழுத்தி வச்சுட்டீங்க, அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அது தன்னாரே வெளியே வந்துடும்ல. அதே மாதிரி தான், யூ டோன்ட் ஹேவ் டு புட் எனி எஃபர்ட் டு எக்ஸேல். நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய விட்டுட்டீங்கன்னா அது தன்னாரே அது டூம் மாதிரி மறுபடியும் இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல். அந்த மசில் diaphragm will come back, will retain, will come back, will get the original position like that, pushing the lungs up and air will come out. இதுதான் இயற்கையா நடக்கிறது. ஆனா in Kapalabhati we do something opposite. எப்படினாக்கா, you try to make the exhalations forceful. அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த எக்ஸலேஷன்ஸ். ஒன் செகண்ட்.
அந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன்ஸ் அப்படின்னும் போது எப்படி வரும்னா, நார்மல் பிராணாயாமா பண்ணும்போது இங்க கை வச்சீங்கன்னா, இஃப் யூ கீப் த ஃபிங்கர்ஸ் த பேக் சைட் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்டர் த சின் லெவல், அங்க ஒரு உமி இருந்ததுன்னா அந்த உமி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வெதர் யூ ஆர் எக்ஸேலிங் ஆர் இன்ஹேலிங். தட் ஷுட் பி த ஸ்பீட் ஆஃப் யுவர் நார்மல் பிரெத், எஸ்பெஷலி when you are practicing பிராணாயாமா. ஆனா இந்த கபாலபாதி பிராணாயாமால வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, you will make the exhalations forceful-ஆ இருக்கணும். அது that's why we call it as strokes. We emphasis on exhalation. We emphasis on exhalation. Emphasize. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, frontal brain purification. அது என்ன செய்யுது? frontal brain purification பண்ணுது. It is a process of purifying the frontal region of the brain by breathing rapidly through the nostrils. Rapidly through the nostrils with emphasis on exhalation. அந்த emphasis on exhalation அது மட்டும் நமக்கு மனசுல இருக்கணும் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது. அப்ப emphasis on exhalation இருந்ததுன்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்து அழகா ஒரு மெடிடேட்டிவ் பாஸ்டர்ல உட்காந்தீங்கன்னா, நீங்க அழகா நீங்க கண்ணை மூடிக்கலாம், ஒரு டீப்பா ஒரு 2-3 பிரெத் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் you will start doing the strokes. இத மாதிரி you can go up to 20 strokes. You can go up to 30, 60. You can go up to even 120. உங்களோட கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். I repeat the words. இந்த கபாலபாதி பிராணாயாமா, what is the purpose of doing that? Frontal brain purification. It is a process of purifying the frontal region of the brain by breathing rapidly through the nostrils with emphasis on exhalation. அதுதான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்றோம். அப்போ இதை செஞ்சா, இது மாதிரிலாம் செஞ்சா என்ன ஆகும்? நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியே போகும். நம்ம ஏன் வெளியே அனுப்பணும்? மிருகங்கள் வெளியேற்றுற கார்பன் டை ஆக்சைடு தான் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தேவை. அவங்க வெளியேற்றுற ஆக்சிஜன் தான் நமக்கு உயிர் வாழ்க்கைக்கு தேவை. ஸோ வி ஆர் இன்டர்லிங்க்டு. நம்ம தான் தெரியாம அவங்களாம் நம்மள the vegetable kingdom, they are not killing us, but we keep killing the trees. ஏன்னா நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்தது லாஸ்டா we have to see what is humanity. ஹியூமனிட்டி பத்தி நல்லா புரிஞ்சவங்க உலகத்துல நிறைய நம்ம யோகால நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பேசுது. வசுதைவ குடும்பகம், வசுதைவ குடும்பகம், the whole world is a family. ஹியூமனிட்டி நமக்கு வந்து நம்ம தமிழ்ல சொன்ன போனாக்கா, ஒரே பகுப்பாக கருதப்படும் உலக மக்கள் அனைவருமான தொகுதி மனித இனம். If you want me to tell that in English, all the people in the world thought of humanity. சொல்லி கொடுத்த எப்போ வந்து உலக மேம்பாட்டுக்காக அவங்க சிந்திச்சாங்க. ஈதல், இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல்னா நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயே தனியா வாழ போறோம்? இது உலகத்தோட தானே வாழ போறோம். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஒரு சம்பளம் நீங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து அந்த ஈதலும் இசைப்பட வாழ்தலும். ஈதல், ஈதல்னா என்ன? ஏன்னா பணக்காரனா இல்லையா, நான் எப்படி ஈயறது அப்படின்னு கேட்டாக்கா, திருமூலர் சொல்றாரு, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒரு பச்சிலை கடவுளுக்கு வைக்கிறதுக்கு, மாட்டுக்கு ஒரு கை புல், சாப்பிடும்போது ஒருத்தர் வராரா, அவருக்கு ஒரு கை உணவு, அதுவுமே எதுவுமே இல்லையா? அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் அடைகிற மாதிரி, ஒரு நல்ல வழி காட்டுற மாதிரி,
ஒரு சொல் இன்முகத்தோட. இப்படி நம்ம உலக மேம்பாட்டுக்காக நம்ம பெரியவங்க எல்லாமே நமக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டே போறாங்க. சரி, எப்படி நீங்க சாப்பிடுறது? அதுக்கு நாலடியார் சொல்லுது, அறிவது அறிந்து அடங்கி. ஒரு வார்த்தையும் பாருங்க, 74வது வருஷம் நினைக்கிறேன் நானு, நீங்க செக் பண்ணீங்க. அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி. அறிவது அறிந்தடங்கி, அஞ்சுவது அஞ்சி. உருவது உலகு உவப்ப செய்து. உருவது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். அறிவது அறிந்து அடங்கி, அதை தெரிஞ்சுக்கணும் வந்து ஆடக்கூடாது. நம்ம வந்து we should not allow our head to swell. அங்க அந்த பணிவு, எல்லாருக்கும் நன்றாம் பணிவு, அந்த ஹியூமிலிட்டி. அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். உருவது, உனக்குன்னு ஒண்ணு வரும், ஏதாவது நல்லது ஒண்ணு வரும் உனக்கு. ஒவ்வொருத்தரும் everyone is talented in some way, definitely. அது என்னன்னு உங்களுக்கே தெரியணும், நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஆசிரியர் பெருமக்கள், உங்களோட ஆசிரியர் பெருமக்கள், நம்மளோட ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டலாம், சொல்லலாம். இப்படி யாராவது ஒருத்தங்க காட்டுவாங்க. அது நம்ம எதுலயாவது ஒண்ணுல வந்து ஹைலி யூனிக்லி டேலண்டடா இருப்போம். அதை வந்து உலக மேம்பாட்டுக்காக, அந்த உலகம் சந்தோஷப்படுறதுக்காக நீங்க பயன்படுத்தணும். அப்படி உலக மேம்பாட்டுக்காக நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்க திறமைய மேக்சிமம் யூ டூ யுவர் பெஸ்ட். இன் யோகா there is no competition. அந்த திறமைய, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அமைந்த ஒரு திறமைய, அந்த திறமைய உலகம் சந்தோஷப்படுத்துறதுக்காக, உலகம் வந்து அதனோட வாழ்க்கையை வந்து சுலபமா ஆக்கிக்கிறதுக்காக, சுலபப்படுத்துறதுக்காக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அந்த வருமானத்துல இருந்து அந்த வருமானத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உலகத்துல வாழும்போது எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு அந்த நாலடியார் சொல்லுது. இதெல்லாம் உள் வாங்கி நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நிறைய கூட படிக்கிட்டால. இப்ப நான் சொன்ன 2 விஷயம், இந்த 2, ஒண்ணு வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அடுத்தது இந்த நாலடியார் செயல் ஆரம்பம் எப்படி வருங்க, அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சின்னு ஆரம்பிக்கும் பாருங்க. அது பாருங்க. ஸோ இட் இஸ் நாட், அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது. இதுதான் சொன்னேன் நான், இதுதான் கல்வி. ஆக்சுவலா இதுதான் கல்வி. இந்த கல்வியை தான் என்ன வழி நடத்துறதுக்கு நான் இது வரைக்குமே நான் போயிட்டு இருக்கேன். இப்படிதான் ஐ am leading my life. Whatever you do it for the welfare of the world. அப்படி நீங்க பண்ற ஒண்ணுமே it will be successful. சரி, இப்ப ஹியூமனிட்டினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம். இதுக்கு யாராவது இடைஞ்சலா செய்யறாங்களா? சரி, நான் செய்யற செயல் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசனை வந்தா காந்தி வழி சொல்றாரு. என்னன்னாக்கா, இதை நான் செய்யறதுனால இருக்கிறதுலே வீக்கானவன், ரொம்ப எளிமையானவன், ஏழ்மையானவன், அவனுக்கு ஒரு வழிகாட்டி, அவனுக்கு எங்க போய் நிக்கணுமோ அங்க நிக்கிறதுக்கு இந்த உன்னுடைய சேல்ஸ் வழிவகுக்குமா, உபயோகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கும்னாக்கா யூ டூ இட், அதர்வைஸ் யூ டோன்ட் டூ இட். இஃப் யூ திங்க் தட் இட் கேன் ஹெல்ப் சம்படி, ஒரு பறவையை அதனோட திரும்பி காணாம போன பறவையை அதனோட கூட்டுக்கு அனுப்ப முடியுமா? இஃப் யூ கேன் டூ ஹெல்ப் ஃபார் a living being to make its life easier, then do it. If it is not going to help in any way, then don't do it. Okay, மேடம், இப்ப 12:16 ஆகுது. இன்னொரு 2 மினிட்ஸ்ல இது செஷன் எண்ட் ஆகுது சார். இன்டராக்ஷனுக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணலாமா? क्वेश्चंस ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லுங்க. Now the session is open for interaction. If any more doubts, further we will connect, because this is going to end in another 2 minutes. Even 1 or 2 questions. Any questions from the participants? You can even give your feedback also, ma, if you don't have the questions. Okay, before that I will let me finish that. If they are going to give the feedback,
Sir, appo நம்ம ஒன்னு I செய்யலாம் சார். We will connect once again because this is going to end in 1 minute. அப்படி இப்படி இல்லாம இருக்கும். இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். I request everyone to connect once My again. pleasure. It's my pleasure to be with you.